வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் போருக்கான ஒரு அமைதி ஒப்பந்தம் குறித்து ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த இன்று அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்திற்கு பயணம் செய்கின்றார். கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய படைகள் கடும் இழப்புகளின் பின் ஆக்கிரமித்த பிரதேசங்களை உறுதிப்படுத்துவதே புட்டினின் நோக்கமாக இருக்கலாம். இந்த காணொளி அதை பற்றியது அல்ல. புட்டின் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான நேரடி சந்திப்பிற்காக அலாஸ்காவுக்கு செல்லும் போது ட்ரம்ப் ஏற்கனவே மற்றொரு முன்னாள் சோவியத் யூனியன் பிரதேசமான கசகாசில் மாஸ்கோவுக்கு எதிராக ஒரு புவிசார் அரசியல் சதி திட்டத்தை மேற்கொண்டுள்ளார். அமெரிக்காவின் ஆதரவின் கீழ் செய்யப்பட்டு அசர்பைஜான் ஆர்மேனிய அமைதி ஒப்பந்தம் புவிசார் அரசியலில் வாஷிங்டனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்துள்ளது. ஆனால் மாஸ்கோவுக்கு ஒரு பின்னடைவாக மாறியுள்ளது. ஆர்மேனியா மற்றும் அசர்பைஜான் இரண்டும் முன்னாள் சோவியத் குடியரசுகள். ஆர்மேனியாவில் ரஷ்யாவுக்கு ஒரு இராணுவ தளம் உள்ளது. கடந்த தடவை ஆர்மேனியா மற்றும் அசர்பைஜான் ஆகிய இரு நாடுகளும் போர் புரிந்த போது மத்தியஸ்தம் செய்து வைத்தது ரஷ்யா தான். அதன் பின் ரஷ்யா அங்கு ஒரு அமைதி படையையும் அனுப்பி வைத்தது. மொத்தத்தில் அது ரஷ்யாவின் செல்வாக்கான கோட்டையாக இருந்தது. இப்போது புட்டினே ஒரு போரில் இறங்கியுள்ள நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்கா செல்லும் நிலையில் ரஷ்யாவின் கசகஸ் கோட்டைக்குள் ஊடுருவியுள்ளார் ட்ரம்ப். அமெரிக்கா ஏற்பாடு செய்த இந்த அமைதி ஒப்பந்தத்தின் மூலம் ஆர்மீனியா மற்றும் அசர்பைஜானில் நீடித்து ரஷ்ய செல்வாக்கு இல்லாது செய்துவிட்ட ட்ரம்ப் அதைவிட அதிகமாகவும் சாதித்துள்ளார். ட்ரம்ப் அங்கு ஒரே அம்பினால் 2-3 பறவைகளை கொன்றுள்ளார். ஒரே ஒரு அம்பின் மூலம் அமெரிக்காவின் 3 முக்கிய எதிரிகளான ரஷ்யா, ஈரான் மற்றும் சீனாவை குறிவைத்துள்ளார். அது மட்டுமல்ல, பாரம்பரியமாக வாஷிங்டனின் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிராந்தியத்தில் அமெரிக்க செல்வாக்குக்கான ஒரு புதிய முன்னணியும் ட்ரம்ப் அமைத்துள்ளார். இந்த ஒற்றை ஒப்பந்தம் மூலம் ட்ரம்ப் காகசில் ரஷ்ய நலன்களுக்கு தீங்கு விளைவித்துள்ளார். ஐரோப்பா மற்றும் கருங்கடலுக்கான ஈரானிய அணுகளை துண்டித்துள்ளார். சீனாவின் பொருளாதார திட்டத்தையும் குறிவைத்துள்ளார். அந்த பிராந்தியத்தின் சீன மூலதனத்தால் நிதியளிக்கப்பட்ட ஒரு நடைபாதையாக சார்ந்து இருக்கும் பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சியின் கீழ் பில்லியன் கணக்கான டாலர்களை சீனா முதலீடு செய்துள்ளது. இவை எல்லாவற்றோடும் மேலதிகமாக ரஷ்யா, சீனா மற்றும் ஈரானின் குறுக்கு வழியில் உள்ள ஒரு பகுதியின் மையத்தில் நேட்டோவை நிறுவியுள்ளார். இருப்பினும் இந்த ஒப்பந்தத்திலிருந்து மிகப்பெரிய ஒற்றை விளைவு என்னவென்றால், அமெரிக்கா இப்போது ஈரான் எல்லையில் ஒரு பிரதேசத்தை கொண்டிருக்கும். அசர்பைஜானும் ஆர்மீனியாவும் கடுமையான போர்களை நடத்தி வருகின்றன. கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களாக விரோதங்களின் தொடர்ச்சியான நிழலின் கீழ் வாழ்ந்து வருகின்றன. நாகோர்னோ கராபாக் மோதல் ஒப்பீட்டளவில் காஷ்மீர் மீதான இந்தியா பாகிஸ்தான் மோதல் மற்றும் ஜெருசலேம் மீதான இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் போன்ற பிற தீர்க்கப்படாத பிரச்சனைகளுடன் ஒப்பிடப்படுகிறது. இந்த வரலாற்று மோதல்களைப் போலவே அசர்பைஜான் ஆர்மீனியா மோதலும் தீர்க்க முடியாததாக கருதப்பட்டது. இருப்பினும் இந்த மாத தொடக்கத்தில் அசர்பைஜான் மற்றும் ஆர்மீனியா இடையிலான ஒரு சமாதான ஒப்பந்தத்தின் அறிவிப்பு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. இந்த ஒப்பந்தம் இரு தரப்பினரும் விரோதங்களை முடிவுக்கு கொண்டு வரவும், முழு ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தவும், ஒருவருக்கொருவர் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிக்கவும் உறுதியளிக்கிறது. அமெரிக்காவால் முன்மொழியப்பட்ட இந்த ஒப்பந்தம் ஆர்மீனியா மீதான அசர்பைஜானின் மோதல் காரணமாக இடைநிறுத்தப்பட்ட அசர்பைஜான் அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான வழியையும் திறந்துவிட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த ஒப்பந்தம் தெற்கு ஆர்மீனியா வழியாக ட்ரம்ப் பாலம் என்று இப்போது அழைக்கப்படும் TRIPP சர்வதேச அமைதி மற்றும் செழிப்புக்கான ட்ரம்ப் பாதை என்ற 43 கிலோமீட்டர் போக்குவரத்து இணைப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னர் ஜங்கேசூர் தாழ்வாரம் என்று அழைக்கப்பட்ட இந்த போக்குவரத்து இணைப்பு அசர்பைஜானின் தென்மேற்கே நாட்டின் ஒரு தனி பகுதியான அதன் நக்சிவன் புறநகர் பகுதியுடன் அசர்பைஜான் பிரதான நிலப்பகுதியை இணைக்கின்றது. இது ஆர்மீனியா, ஈரான் மற்றும் துருக்கியின் எல்லையில் உள்ளது. இந்த நடைபாதை அசர்பைஜான், நக்சிவன் புறநகர் பகுதி, துருக்கி மற்றும் ஐரோப்பா, மேற்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவுக்கு இடையே சாலை, ரயில் மற்றும் எரிவாயு குழாய் இணைப்புகளை ஏற்படுத்தும். மெடிசன் கொள்கை மன்றத்தின் போர் ஆய்வுகளின் தலைவர் ஜான் ஸ்பென்சர் இது பற்றி கூறிய போது, ஐரோப்பா, ஆசியா மற்றும் மத்திய கிழக்கை இயற்பியல் ரீதியாக இணைக்கும் குழாய் வழிகள், சரக்கு ரயில் மற்றும் ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க்குகளுக்கான பாதுகாப்பான தொடர்ச்சியான பாதையை உருவாக்குவதன் மூலம் ட்ரம்ப் பாலம் TRIPP $45 பில்லியன் மதிப்புள்ள எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு வாய்ப்புகளை திறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அசர்பைஜானுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாதகமான மாற்றம். அசர்பைஜான் தமது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் பொருட்களை ஜோர்ஜியா அல்லது ஈரான் வழியாக கொண்டு செல்லாமல் நேரடியாக மேற்கே நோக்கி துருக்கிக்குள் கொண்டு செல்ல முடியும். ஆர்மீனியாவை பொறுத்தவரை இந்த நடைபாதை பல ஆண்டுகளாக தனிமைப்படுத்தப்பட்ட பின்னர் இப்போது உள்கட்டமைப்பு முதலீடு, புதிய வர்த்தக ஓட்டங்கள் மற்றும் பொருளாதாரத்தின் ஒருங்கிணைப்பை ஆர்மீனியாவுக்கு உறுதி அளிக்கிறது என்று ஸ்பென்சர் மேலும் கூறினார். ஜங்கேசூர் நடைபாதை நிலத்திற்கான பிரத்யேக சிறப்பு மேம்பாட்டுக்கான உரிமைகளை அமெரிக்கா 99 ஆண்டுகளுக்கான லீஸ் மூலம் பெற்றுள்ளது. துருக்கியை பொறுத்தவரை ஐரோப்பா, மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா இடையே வர்த்தகம், எரிசக்தி மற்றும் தளவாட இணைப்புகளை நிறுவுவதற்கான ஒரு முக்கிய இணைப்பாக அதன் புவிசார் நிலையை இந்த ஒப்பந்தம் உறுதிப்படுத்துகின்றது. துருக்கியை தவிர்த்துவிட்டு வடக்கு, தெற்கு அல்லது கிழக்கு, மேற்கு வர்த்தக பாதை சாத்தியமில்லை என்ற துருக்கியின் கூற்றை இந்த ஒப்பந்தம் மேலும் உறுதி செய்கிறது.
இருப்பினும் ஒருவரின் ஒப்பந்தம் மற்றொருவருக்கு தோல்வியை ஏற்படுத்துகிறது என்று கூறுவது போல இந்த ஒப்பந்தம் ரஷ்யா, சீனா, ஈரான் கூட்டணிக்கு ஒரு புவிசார் அரசியல் தோல்வியாக மாறியுள்ளது. அசர்பைஜான் மற்றும் ஆர்மேனியா இரண்டும் முன்னாள் சோவியத் நாடுகள். ரஷ்யா அனைத்து முன்னாள் சோவியத் குடியரசுகளையும் ரஸ்கிமிர் என்ற மானசீக வடிவத்தின் ரஸ்கிமிர் பகுதிகளாக கருதுகிறது. ரஸ்கிமிர் என்ற ரஷ்ய சொல்லின் தமிழாக்கம் ரஷ்ய உலகம். அந்த ரஷ்ய உலகத்துக்குள் தான் அனைத்து முன்னாள் சோவியத் குடியரசுகளும் இருக்க வேண்டும் என்பதே புட்டினின் சித்தாந்தம். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு நாட்டிலும் மேற்கத்திய தலையீட்டையும் புட்டின் எதிர்க்கிறார். இப்போது ரஷ்ய உலகத்திற்குள் ட்ரம்ப் 99 ஆண்டு கால லீஸ் ஒப்பந்தத்துடன் சட்ட ரீதியாக கால் வைத்துள்ளார். ட்ரம்ப் பாலம் TRIPP என்ற பெயரில். கூடுதலாக ஆர்மேனியா முன்னாள் சோவியத் குடியரசுகளின் ரஷ்யா தலைமையிலான பாதுகாப்பு கூட்டணியான காமன்வெல்த் சுதந்திர நாடுகள் CIS கூட்டணியில் ஒரு அங்கத்துவ நாடு. நேட்டோவுக்கு மாஸ்கோவின் எதிர்கூட்டணி தான் CIS. 2020, 2022 மற்றும் 2023 ஆண்டு போர்கள் உட்பட ஆர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையில் ரஷ்யா வரலாற்று ரீதியாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இருப்பினும் அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை மற்றும் ஆதரவுடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன. இது மாஸ்கோ உக்ரைன் போரில் சிக்கியுள்ளதால் காகசஸில் ரஷ்யாவின் செல்வாக்கு குறைந்து வருவதை காட்டுகிறது. ரஷ்யா உக்ரைன் போரில் தீவிரமாக உள்ளதால் முதலில் சிரியாவில் ஆதிக்கத்தை இழந்தது, இப்போது காகசஸில் செல்வாக்கு இழந்தது. ஆர்மேனியாவில் இன்னமும் ராணுவ தளத்தை கொண்ட ரஷ்யாவால் ஆர்மேனியா அமெரிக்கா நோக்கி சாய்வதை தடுக்க முடியவில்லை. இந்த ஒப்பந்தம் ரஷ்ய செல்வாக்குக்கு வெளியே செயற்படும் அமெரிக்க தரகரான துருக்கியுடன் இணைக்கப்பட்ட பாதையை உருவாக்குவதன் மூலம் காகசஸ் வர்த்தகம் மற்றும் எரிசக்தி வழிகளை கட்டுப்படுத்தும் மாஸ்கோவின் திறனை முழுமையாக தவிர்க்கிறது. இதேபோல் இதே நடைபாதை ஈரானிய பிரதேசத்தை முற்றிலுமாக கடந்து செல்கின்றது. டெஹ்ரானின் மதிப்புமிக்க போக்குவரத்து வருவாயை துண்டித்து அசர்பைஜான் மீதான ஈரானிய அரசியல் செல்வாக்கையும் நீக்குகிறது. இந்த விதத்தில் TRIPP வாஷிங்டனின் 2 முக்கிய புவிசார் அரசியல் போட்டியாளர்களை பலவீனப்படுத்துகிறது. அதே நேரத்தில் நேட்டோவின் தென்கிழக்கு பக்கத்தை வலுப்படுத்துகிறது. அமெரிக்காவின் செழிப்புக்கான நடைபாதை என்று அழைக்கப்படும் இந்த நடைபாதையை ஈரானிய ஆய்வாளர்கள் ஏற்கனவே ஈரானின் புவிசார் மூச்சுத்திணறல் என்று வர்ணிக்கின்றனர். அசர்பைஜானுக்கான முன்னாள் ஈரானிய தூதரும் தற்போது ஈரானிய துணை ஜனாதிபதியின் செய்தி தொடர்பாளருமான அப்பாஸ் மௌசாவி அசர்பைஜான் மற்றும் ஆர்மேனியா இடையிலான பிரச்சனையில் ட்ரம்பின் நேரடி ஈடுபாட்டை சுவாரஸ்யமானது ஆனால் ஈரானுக்கு ஆபத்தானது என்று விவரித்தார். அதற்கு காரணம் என்ன? ஒன்றல்ல, பல காரணங்கள் உள்ளன. முதலில் இந்த நடைபாதையில் வாஷிங்டனில் 99 ஆண்டுகால லீஸ் அமெரிக்காவை ஈரானின் வடக்கு எல்லையில் கால் பதிக்க வைக்கிறது. இந்த ஒப்பந்தம் ஈரானின் ஒரு லாபகரமான வர்த்தக பாதையை துண்டித்துவிடும். கருங்கடலுக்கான ஈரானிய அணுகலை இல்லாது செய்துவிடும். ஜோர்ஜியா வழியாக ஐரோப்பாவுக்கு செல்லும் வழியையும் துண்டிக்கும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரானின் எல்லையில் அமெரிக்க துருப்புக்கள் மற்றும் ராணுவ உள்கட்டமைப்பை நிறுத்தக்கூடும் என்று டெஹ்ரான் அஞ்சுகிறது. ஈரானின் சுப்ரீம் தலைவர் அலி கமேனியின் மூத்த ஆலோசகர் அலி அக்பர் வேலாயாட்டி அந்த பகுதியை ஈரான் தாக்குதல் நடத்தி டொனால்ட் ட்ரம்பின் கூலிப்படையினரின் கல்லறையாக மாற்றும் என்று எச்சரித்தார். இந்த ஒப்பந்தம் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நேட்டோவை வைக்கும் என்றும் ஈரான் எச்சரித்தது. துருக்கி உட்பட நேட்டோ உறுப்பினர்களும் இந்த பகுதியில் அதிக இருப்பை நாடுகின்றனர் என்று கமேனியின் ஆலோசகர் அலி அக்பர் வேலாயாட்டி எச்சரித்தார். அவர் மேலும் கூறிய போது, நேட்டோ ஒரு பாம்பை போல ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் படுத்துக் கொள்ள விரும்புகிறது, ஆனால் ஈரான் அதை அனுமதிக்காது என்றார். இந்த நடைபாதை சீனாவுக்கும் ஒரு பின்னடைவாகும். சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சியின் கீழ் பிராந்தியத்தில் பில்லியன் கணக்கான டாலரை முதலீடு செய்துள்ளது. இருப்பினும் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான வர்த்தகத்திற்கான நடுத்தர வழித்தடம் என்று கூறப்படும் இந்த பாதையை அணுகுவதற்கு பெய்ஜிங் இப்போது அமெரிக்காவால் நிதி அளிக்கப்பட்டு பராமரிக்கப்படும் ஒரு வழி தடத்தையே பெரிதும் சார்ந்திருக்கும். இப்போதைக்கு காகசஸில் அமெரிக்கா ஒரு தீர்க்கமான புவிசார் அரசியல் வெற்றியை பெற்றுள்ளது போல் தெரிகிறது. இருப்பினும் புவிசார் அரசியல் என்பது நண்பர்கள் ஒரு நொடியில் எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு நீண்ட விளையாட்டு. இந்த ஒப்பந்தம் ஆர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையில் நீண்டகால அமைதியை நிலைநாட்டுமா? ரஷ்யா, சீனா, ஈரான் அச்சு இந்த முன்னேற்றங்களுக்கு எவ்வாறு பிரதிபலிக்க போகிறது என்பதை பார்க்க வேண்டும்.